நோ பேக்கிங், நோ ஃப்ராஸ்டிங் ஒரு கேக் செய்யலாமா? அதுவும் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக. 2 முட்டை, 1/3 கப் கார்ன்ஸ்டார்ச், 400 ml பால், 1/3 கப் சுகர். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி மூஸ் கேக் டெக்ஸ்சரில் நம்ம இதை செய்ய போகிறோம். இதோட குக்கிங் டைம் 30 மினிட்ஸ். அப்புறம் நம்ம இதை 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணால் இது ரெடி ஆகிடும். இதே எனக்கு என் குழந்தை தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா. 2 முட்டையோட யாக், அதாவது அந்த எல்லோ மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒயிட் தேவைப்படாது. நீங்கள் இந்த முட்டையை லைட்டாக சின்னதாக கிராக் பண்ணி அதோட ஒயிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி இதோட எல்லோவை எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் முதல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 2 முட்டை, சர்க்கரை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஸ்டார்ச்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சப்ஸ்டிட்யூட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இதில் கார்ன்ஸ்டார்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இதில் 400 ml பால் எல்லாத்தையும் சேர்த்து இப்போவே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு குக் பண்ணணும். பொறுமையாக மீடியம் டு சிம் ஃப்ளேமில் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற இந்த ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி அல்வா டைப்புக்கு வரும். அப்போது நீங்கள் உங்களோட கண்டெய்னரில் போட்டு பபிள்ஸ் வராமல் இருக்க இந்த மாதிரி 2 தட்டு தட்டி க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட கேக் ரெடி. இந்த கேக் என் குழந்தைங்க வேலண்டைன்ஸ் டேக்காக எனக்கு பண்ணாங்க. லவ் அண்ட் ஃபுட் எல்லா ஏஜ்லையுமே ஒரே டெஃபினேஷன் தான். நம்ம யாருக்கு கொடுத்தாலும் சரி, நமக்கு யார் கொடுத்தாலும் சரி, அது எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க ஹார்ட் மாதிரியே ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபன் ஆக்டிவிட்டியாக கிட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம்.